ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ஃபுட் ரிவ்யூ. இந்த ஃபுட் ரிவ்யூவில் நம்ம எந்த ரெஸ்டாரண்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா, விசாகப்பட்டினத்துக்கு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்னா வசனப்புலி ரெஸ்டாரண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷல்ட்டு என்ன, இவங்க விற்கிற ஃபுட் எல்லாமே வந்து சிறுதானியம் செய்யப்பட்டது. அதாக இருக்கும். இட்லி ஆகட்டும், தோசை ஆகட்டும், எல்லாமே சிறுதானியம்லாம் பண்ணுவாங்க இவங்க. எந்த அளவுக்கு இந்த ஹோட்டல் இந்த ரெஸ்டாரண்ட் ஃபேமஸ்னு நம்ம வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடுவே இந்த ஹோட்டலில் சாப்பிட்ருக்காரு. எல்லாமே சிறுதானியம் செஞ்சுருப்பாங்க. வரகு, சாமை, தினை, சோளம் இதில் செஞ்சு இட்லி, தோசை இதான் இங்கே விற்பாங்க. எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம் தான் விற்பாங்க. இது ஆரம்பித்து பார்த்தா சித்தம் சுதிருந்து ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப ஃபேமஸாக இருக்குது விசாகப்பட்டினத்தில். பார்த்தீங்கன்னா மந்திராலயில் இட்லி மாவு ஊற்றி வேக வச்சு தருவாங்க நமக்கு இட்லியா. இப்படி 3 சட்னியோடு தராங்க. நாங்கள் கிச்சனில் போய் பார்த்தேன், ரொம்ப சுத்தமாக இருந்தது, நல்லா பண்ணுறாங்க. இந்த இலையை அப்படியே அது கோன் மாதிரி மடித்து அதுக்குள்ளே மாவு ஊற்றி வேக வைக்கிறாங்க இட்லியை. சாமை, வரகு, குதிரவாளி, சோளம், இன்னும் சில எனக்கு பேர் தெரியாத சிறுதானியங்கள்லாம் இட்லி விற்றுட்ருக்காங்க. நல்லா இருக்குது சாப்பிட பார்த்தப்ப. இது ராகினா? ராகி. வித்தியாசமாக வழக்கமாக ஹோட்டலில் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை துணி யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மந்திராலேயே யூஸ் பண்ணுறாங்க. இட்லி மாவு இந்த தாங்கிறதுக்கு அந்த இடம் இட்லியை கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த ஹோட்டலோட ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்ன, செல்ஃப் சர்வீஸ் தான். நீங்களாம் போய் ஆர்டரை சொல்லிவிட்டு நீங்களே வாங்கிட்டு வரணும். குவாலிட்டி வைஸ் இந்த ஹோட்டலில் குறைய சொல்ல முடியாது. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு நிற்கிறாங்க. சூடாக எப்படி ப்ரிப்பேர் ஆகுது பாருங்க. இது சொன்னா ஒரு பக்கம் சிறுதானியம் தோசை பண்ணிட்டுருக்காங்க. எல்லாமே சுத்தமாக நீட்டாக இருக்குது கிச்சன் எல்லாமே. இதே சட்னி, பள்ளி சட்னி, பீனட் சட்னி, vegetable chutney, carrot, vegetable chutney, this is ginger chutney. நான் ஆர்டர் பண்ண மல்டிமீடியட் இட்லி பிளாட்டர் வந்துருச்சு. ஒரு பிளேட்டில் 3 இட்லி வரும். தேங்க்யூ. ஒரு இட்லி பார்த்திங்கன்னா கேவரில் செஞ்சுருப்பாங்க, ஒன்று வரகில் செஞ்சுருப்பாங்க, இன்னொன்று சோளத்தில் பண்ணியிருப்பாங்க. ஒரு 90 ரூபாய் கிட்ட வந்தது ரேட்டு. 3 இட்லி, 3 வகையான சட்னி, ஒரு இஞ்சி சட்னி, வேர்க்கடலை சட்னி, கேரட் சட்னி. அதுவும் இஞ்சி சட்னி வேற ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. ஸ்வீட்டாக ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருந்தது, இஞ்சி கம் ஸ்வீட் டேஸ்ட்டில். ஃபஸ்ட்டு அந்த சோள இட்லியோட பிரித்து பார்த்தேன். சோளமாக தனியாக தெரில, சோள இட்லி தான் சொன்னாங்க என்கிட்ட. சோள இட்லி பிரித்து வேர்க்கடலை சட்னியோடு போட்டு சாப்பிட ஆரம்பித்தேன். சூப்பராக இருந்த டேஸ்ட். அப்புறம் இஞ்சி சட்னி தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன், அல்டிமேட்டாக இருந்தது. கொடுக்குற சட்னி பெஸ்ட்டு சட்னி இஞ்சி சட்னி தான். கேரட் சட்னி நல்லா தான் இருக்கும், பட் இஞ்சி சட்னி தான் அல்டிமேட். ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப விரும்பி சாப்பிட்டு பார்த்தேன். ஃப்ரெஷ்ஷாக சூடாக இருந்தது. இது தினை இட்லி,
இந்த வேர்க்கடலை சட்னியோட சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. குவாலிட்டி டேஸ்ட் எதுவுமே குறைய சொல்ல முடியாது, அவ்வளோ அருமையாக இருந்தது எல்லாமே. கடைசியாக கேவர்களே சாப்பிட்டு பார்த்தேன். சூடாக இருந்தது. நான் சட்னி டிப் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். இட்லி சூப்பராக இருந்தது டேஸ்ட். வச்சுக்க முடியாது. మసాలా దోశ அடுத்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி தோசை ஆர்டர் பண்ணேன். பார்த்தீங்கன்னா பொடி தோசை நாங்கள் டிஸ்பிளே பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என் சட்னியோட. எக்ஸ்ட்ரா தான் டேஸ்ட் பண்ணேன். நடுவில் பொடியெல்லாம் போட்டு நல்லா ஸ்பைஸியாக பண்ணி கொடுத்துருந்தாங்க தோசையை பிச்சு ஒவ்வொரு சட்னியாக தொட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு இஞ்சி சட்னி சூப்பராக இருந்த டேஸ்ட், வேறு லெவல் டேஸ்ட். அடுத்து வேர்க்கடலை சட்னி, அதுவும் நல்லா இருந்தது டேஸ்ட். ஹோட்டலில் டேஸ்ட் வைஸ் எதுவுமே குறை சொல்ல முடியாது. குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். எல்லாமே ஹெல்த்தி ஃபுட் தான் அந்த ஹோட்டல் வைக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுதாண்டில் செஞ்ச சக்கரை பொங்கல் ஆர்டர் பண்ணேன். குட்டி கப்பில் கொடுத்தாங்க. ஒரு 40 rupees ஒரு கப்பு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. சக்கரை பொங்கல் எதிர் பண்ணியிருக்காங்க தலை சாமையிலையா குதிரவாளியிலையான்னு. டேஸ்ட்லாம் வேறு லெவலாக இருந்தது, அருமையாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. சாப்பிட்டு முடிச்சு அங்கே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.